ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த உயர்தர ராஷ்டிர பாஷாவான ஹிந்தியோட வரலாறு பத்தி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். சோ அதன் தொடர்ச்சியா 2011 சென்சஸ் ரிப்போர்ட் படி ஹிந்தியோட லெவல் எந்த லெவல்ல இருக்கு, அதற்கு அடுத்து மற்ற லாங்குவேஜஸ் அங்கீகரிக்கப்பட்ட மற்ற மொழிகளின் நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்கள் அசோக் டிபேட்ஸ். என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். சோ கடைசியா எடுக்கப்பட்ட அந்த 2011 சென்சஸ் ரிப்போர்ட் படி இந்தியாவுல 121 மேஜர் லாங்குவேஜஸ், அதாவது கணிசமான மக்கள் பேசுற மொழிகள்ல 121 லாங்குவேஜஸ் இருக்கு. இதை தவிர 270 மதர் டங்ஸ் இருக்கு, அதாவது 10,000க்கும் குறைவான மக்கள் பேசுற மொழிகளா அது இருக்கு. சோ அந்த 121 லாங்குவேஜஸ்ல 22 லாங்குவேஜஸ் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு. 1950ல நம்ம கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணும்போது அதுல 8th ஷெட்யூல் அப்படின்னு ஒண்ணு சேர்த்தாங்க. அதுல சேர்க்கப்பட்ட மொழிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து நிதி கொடுத்து அந்த மொழியை வளர்த்தெடுக்கணும், அந்த மொழியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான சட்டம் தான் அந்த 8th ஷெட்யூல். ஸோ அந்த 8th ஷெட்யூல்ல 1950ல ஒன்லி 14 லாங்குவேஜஸ் மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ அதுல 22 லாங்குவேஜஸ் சேர்த்திருக்காங்க. இதை தவிர்த்து 38 லாங்குவேஜஸ் அதுல சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ரிக்வஸ்ட இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 121 மேஜர் லாங்குவேஜஸ்ல இந்த 22 லாங்குவேஜஸும் அடக்கும். இந்த 22 லாங்குவேஜஸ் ஏன் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, குறைந்தபட்சம் 1 மில்லியன் மக்கள் அந்த மொழியை பேசும். இதுக்கு அடுத்து அந்த 99 லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் 10,000ல இருந்து அதிகபட்சம் 1 மில்லியனுக்குள்ள பேசுற மக்கள் தொகையை கொண்டதுதான் அந்த 99 லாங்குவேஜஸ். ஸோ இது பார்ட் ஏ, பார்ட் பி எல்லாம் பிரிச்சுப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து அந்த 279 தாய்மொழிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வெறும் 10,000க்கும் குறைவான மக்கள் பேசக்கூடிய மொழிகளா அங்கீகாரம் இல்லாம இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை சதவீத மக்கள் ஒரு மொழியை பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த கால்குலேஷன். அதுல ஹிந்தி ஏறக்குறைய 43.63% மக்கள் இந்தியாவில ஹிந்தியை பேசுறாங்க. அந்த ஹிந்தி வந்து மதர் டங்காவோ இல்ல இரண்டாம் மொழியாவோ, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு மதர் டங் இருக்கும், அது இல்லாம ஹிந்தி தெரிஞ்ச மக்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அக்குமுலேட் பண்ண டோட்டல் தான் 43.63%. இதுக்கப்புறம் பெங்காலி, மராத்தி, தெலுங்கு, 5வது தான் நம்ம தமிழ். 5.7% மக்கள் இந்தியாவுல தமிழ் பேசுறாங்க. பட் இதுக்கு அடுத்து எனக்கு கவலை கொள்ற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மொழியை பேசுறவங்களுக்கான கணக்கெடுப்பு ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. அது அந்த 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கணக்கு எடுக்கும் போது அந்த விகிதாச்சாரம் அதிகமாகுதா குறையுதா அப்படிங்கிறது தான். ஸோ அதன்படி பார்த்தா ஹிந்தி 1971ல 37%, 81ல 38, 91ல 39, 2001ல 41, 2011ல 43. பட் தமிழோட நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னா 1971ல 6.88 தான், 1981ல தமிழுக்கான கணக்கெடுப்பு நடத்தல, 91ல 6.32, 2001ல 5.9, 2011ல 5.7. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஹிந்தியோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே வருது, தமிழோட ஆதிக்கம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா நீ தஞ்சாவூரோ இங்கிலீஷ்ல தான் பேசுற, பின்ன அப்படியே தமிழ் வாழும். சோ இது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழை உதறி தள்ளிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஹிந்தி பேசும் மாநிலங்களோட மக்கள் தொகை வருஷம் உயர்ந்துகிட்டே இருக்கு. அவங்க அந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படுவதற்கான திட்டங்கள் எதையுமே அவங்க ஃபாலோ பண்றது இல்லை. சோ இதனால மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு. பட் சவுத்ல பாத்தீங்கன்னா இதை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணனால நம்ம மக்கள் தொகை அந்த அவங்கள கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு உயரல. அதனாலதான் இந்த விகிதாச்சாரத்துல உள்ள வேறுபாடு. சோ இதுல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 22 அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அதாவது குறைந்தபட்சம் 1 மில்லியன் மக்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த 22ல 21 மொழிகள் அந்த 1 மில்லியனுக்கு மேல பேசுற மொழிகள் தான். ஆனா அந்த 22வது மொழி ஒண்ணு இருக்குல்ல, அது குரூப்ல டூப். விளையாட போற முதல் ரவுண்ட் குரூப்ல டூப். அதாவது அதுல பேசுற மக்களே வெறும் 24,000 பேர் தான் இப்போதைக்கு. ஆனா அதுக்கும் 8th ஷெட்யூல்ல அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. பட் எதுக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஒரு மொழி சாகாம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியுது. இவ்வளவு மக்கள் பேசிக்கிட்டு இருந்த மொழிய இன்னைக்கு இவ்வளவுதான் பேசுறாங்க அப்படின்னா அவன் செத்துட்டான்டா. பட் அந்த மொழியோட ஆரம்பத்துல இருந்தே அதை ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மொழியை பாதுகாக்கிறதுல ஏன் இவ்வளவு தீவிரம் அப்படின்னு எனக்கு தெரியல. சோ அதை பத்தியும் நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்தியாவோட மொழிகள் நிலைமை பத்தியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம தேசிய கல்விக் கொள்கை எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், சாதாரணமா நடக்கிற இந்த இந்தி திணிப்புகளோட விளைவுகள் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கறதான் டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, I am your Ashok, the Ashok Debates.